ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நியூ மன்னா டிவியின் வழியாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலுமாக அநேக வழிகளில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அநேகருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இன்னைக்கு அநேக வழிகளில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியதே உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி சங்கீதம் 32 சங்கீதம் 8வது வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய நாம் நடக்க வேண்டிய வழி எதுவென்று சொன்னால் இந்த வேதத்தின் வழியிலாதான் நாம் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். அநேக பிள்ளைகள் அநேகருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இன்னைக்கு வழி மாறி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எதிர்காலங்கள் இன்றைக்கு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியதை உனக்கு நான் காட்டுவேன் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் நமக்கு எதை போதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது எந்த வழியில நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் என்று சொன்னால் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ நம்ம நடக்க வேண்டிய வழி எதுனா இந்த வேத வசனத்துல அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் திட்டம் தெளிவுமாய் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அவர் 2 கற்பனைகளாய் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு என்னிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும், என்னிடத்தில் நீ என்னை நான் நேசிப்பதை போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த வழியில நாம் நடக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அந்த கற்பனையின் வழியில தேவன் போதிக்கிற அந்த கட்டளைகளை நாம் நடக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னை நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே போல நான் மற்றவர்களையும் நேசிக்கிறேனா என்று சொல்லி பார்க்க வேண்டும். வேதம் கர்த்தர் அதான் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியதை உனக்கு நான் காட்டுவேன் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் இந்த கட்டளைக்கு நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்டளையின் வழியில தேவ பிள்ளைகளாகிய நாம் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். அடுத்ததாக தேவன் சொல்லுகிறார், சங்கீதம் 143ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல சொல்லப்படுகிறது, பிரியமானதை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அநேக விதமான பிரியமான வழியில உலகம் காட்டுகிற பிரியத்துல, நம்முடைய பெற்றோர்கள் காட்டுகிற பிரியத்துல, அல்லது ஒரு கணவன் மனைவி காட்டுகிற பிரியத்துல இன்னைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அதையும் மிஞ்சி வாலிபர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆண் பெண் எப்படி அவங்களுக்கு பிரியமாய் நடக்கிறார்கள் என்று சொல்லி இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பிரியமானதை போதிப்பேன் என்று சொல்லி. ஆமே, நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பிரியமானதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அவர் நமக்கு பிரியமானதை போதிக்கிறார். தேவனுக்கு பிரியமானதின்படி நடக்கும் பொழுது, தேவன் தமக்கு அவருடைய வழிகளை நடக்கும் பொழுது அந்த பிரியமான வழிகளை கர்த்தர் நமக்கு போதிக்கக்கூடியவராயிருக்கிறார். பிரியமானதை போதிக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஏசாயால வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் பிரயோஜனம் இல்லாததை அநேக ஜனங்கள் நமக்கு போதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் பிரயோஜனம் இல்லாமல் எதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விளக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறாரோ அதை அநேகர் நமக்கு போதிக்கிறாங்க. உலக காரியமாகட்டும், உலகத்தினுடைய அடிச்சுவடுகள் ஆகட்டும், உலகத்தினுடைய பாரம்பரியங்கள் ஆகட்டும், குடும்பத்தினுடைய பாரம்பரியங்கள் ஆகட்டும், அது நமக்கு பிரயோஜனம் இல்லாதவைகள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பிரயோஜனமானதே போதிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு பிரயோஜனமோ அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது, அந்த பிரயோஜனமான வழியில நாம் நடக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள்ல 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நல் வழியை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் என்று சொல்லி. இன்னைக்கு நல்ல பாதையை காட்டக்கூடியவர் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தாங்க. நல்ல பாதையில கர்த்தர் நடத்துகிறார். ஏனென்று சொன்னால் வார்த்தை சொல்லப்படுகிறது, வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. நமக்கு வழி, சத்தியம், ஜீவன் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நல்ல பாதையில நல்ல வழியில கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த
குளிர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நம்மை கொண்டு போய் விடுகிற ஒரு நல்ல பரம தகப்பனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தின்படி நம்ம வாழும் பொழுது, இயேசுவுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, இயேசுவுக்கு பிரயோஜனமான பாதையில நடக்கும் பொழுது நல்ல பாதையில கர்த்தர் நடத்துவாருங்க. அந்த நல்ல பாதை எப்படி இருக்கும் தெரியுமாங்க? கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எது வந்தாலும் கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டு செல்லக்கூடியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் நாம் நடக்க வேண்டுமா? அவருடைய பாதைகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் நடக்க வேண்டுமா? தகப்பன் முன்னாடி செல்லும் பொழுது, நாம் அவருடைய பின்னாடி நம்ம செல்லும் பொழுது அந்த பாதை நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த நல்வழிப்படுத்துகிற பாதை நம்மை துக்கத்துக்குள்ள கொண்டு போகாது, நம்மை கண்ணீருக்குள்ள கொண்டு போகாது, நம்மை கவலை கஷ்டத்துக்குள்ள கொண்டு போகாது, மரண தருவாயில நம்மை கொண்டு போகாது. நல்வழியில நடத்துகிற தேவன் சொல்லுகிறார், நல்ல வழியை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியில நடக்கும் பொழுது அவர் போதிக்கிறார். எதையெல்லாம் போதிக்கிறார் என்று சொல்லி ஒரு 4-5 குறிப்புகளை நாம பார்த்தோம். ஆனா கர்த்தர் யாருக்கு அதை போதிக்கிறார் என்று சொன்னா, இந்த நல்வழியில கர்த்தர் என்னை நடத்தணும், எனக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்கணும், அவருக்கு பிரியமான பாதையில நான் நடக்கணும், அவருடைய கற்பனைகளை கட்டளை நான் கை கொள்ளணும்னா இதையெல்லாம் அவர் யாருக்கு போதிக்கிறார் என்று சொன்னால், சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? நல்வழியில் அவர் நடத்தக்கூடிய ஒரு பரம பிதாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ஒரு காத்திருக்கிறதுல தாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எல்லாவற்றுக்கும் காத்திருப்போம், உலகத்தின் காரியத்துக்கு காத்திருப்போம், ஒரு திருமண காரியத்திற்கு காத்திருப்போம், ஒரு வேலை காரியத்துக்கு காத்திருப்போம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே சில விண்ணப்பங்களை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம காத்திருக்கும் பொழுது அதில் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு நம்ம காத்திருக்கிறது இல்லை. ஏனென்று சொன்னால், தேவ சமூகத்தில் வந்த உடனே இதெல்லாம் எனக்கு கிடைச்சிடணும், இதெல்லாம் எனக்கு வந்துடணும், உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பித்த அடுத்த செகண்டே எனக்கு பதில் வந்துடணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் தம்முடைய சத்தியத்தின் பாதையில அவர் நடத்தக்கூடியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறவராயிருப்பார். அடுத்ததாக தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்துல காத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போறோமா, தேவ பிள்ளைகளை நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை நம்ம துவங்கும் பொழுது, ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, தேவ சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே இந்த வழி நல்லதா, இதை நான் செய்யலாமா, இதை நான் பண்ணலாமா என்று சொல்லி உத்தரவு கேட்டு காத்திருந்து பொறுமையோடு நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி காத்திருக்கிறவங்கள வாழ்க்கையில தான் தேவன் பிரியமானதை போதிக்கக்கூடியவராயிருக்கிறார். காத்திருக்கிற வாழ்க்கையில தான் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுதுதான் பிரயோஜனமானதை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவங்களுக்கு தான் நல்ல வழியை கர்த்தர் நமக்கு போதிக்கக்கூடியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நான் இன்னைக்கு உங்க சமூகத்துல ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில இந்த நல்ல வழி நடக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.